வணக்கம். மகிழன் செய்திகள். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி மாநில சட்டமன்ற தேர்தல் 2026 முன்னிட்டு புதுச்சேரி காவல் தலைமையகத்தில் அனைத்து கட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்ட முக்கிய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி காவல் தலைமையகத்தில் டிஐஜி சத்யசுந்தரம் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலை அமைதியான மற்றும் சீரிய ஜனநாயக முறையில் நடத்துதல், சட்டம் மற்றும் ஒழுங்கை முழுமையாக பேணுதல் ஆகியவை குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. தேர்தல் காலத்தில் சட்டம் ஒழுங்கை உறுதிப்படுத்த தனித்தனி கண்காணிப்பு குழுக்கள் அமைத்து தீவிரமாக கண்காணிக்கவும், அனைத்து கட்சிகளின் ஒத்துழைப்புடன் நேர்மையான தேர்தல் நடைபெற தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளவும் தீர்மானிக்கப்பட்டது. மேலும் இந்த முக்கிய கூட்டத்தில் பல்வேறு அரசியல் கட்சிகளை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். காங்கிரஸ் சார்பில் கோபி மருதுபாண்டி, பாஜக சார்பில் ரவுத்திரம் சக்திவேல், நாம் தமிழர் கட்சி சார்பில் ரமேஷ், தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுவாமிநாதன், கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரக்கலநாதன், இந்திய குடியரசு கட்சி அத்வாலே சார்பில் மாநில செயற்குழு உறுப்பினர் அஜித் உள்ளிட்டோர் பங்கேற்று தங்கள் கருத்துக்களை பதிவு செய்தனர். அனைத்து கட்சிகளின் ஒருமித்த ஒத்துழைப்புடன் மக்கள் நம்பிக்கையை உயர்த்தும் வகையில் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல் நடத்த உறுதி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்ற காவல்துறைக்கான உதவி ஆய்வாளர் தேர்வில் புதுச்சேரி சண்முகபுரம் அன்னை எஜுகேஷனல் அகாடமி பயிற்சி மையத்தில் பயின்ற 7 போட்டியாளர்கள் உதவி ஆய்வாளர்களாக வெற்றி பெற்று முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். புதுச்சேரியில் நடைபெற்ற காவல்துறைக்கான உதவி ஆய்வாளர் தேர்வில் புதுச்சேரி சண்முகபுரம் அன்னை எஜுகேஷனல் அகாடமி பயிற்சி மையத்தில் பயின்ற 7 போட்டியாளர்கள் வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளனர். புதுச்சேரியில் காவல்துறை உதவி ஆய்வாளருக்கான எழுத்து தேர்வு பிப்ரவரி 22ஆம் தேதியன்று நடைபெற்றது. இதில் 70 நபர்கள் தேர்வு செய்யப்பட உள்ள நிலையில் அன்னை எஜுகேஷனல் அகாடமியின் மூலம் பயின்ற 7 பேர் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்தனர். அது மட்டுமில்லாமல் கடந்த 2 வாரங்களுக்கு முன்னால் நடைபெற்ற காவலர் தேர்வில் 10 போட்டியாளர்கள் வெற்றி பெற்று சாதனை நிகழ்த்தியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் வாழ்த்து பெற்றனர். முன்னதாக தேர்ச்சி பெற்ற 7 மாணவர்களுக்கு அன்னை எஜுகேஷனல் அகாடமியில் பாராட்டு விழா நடைபெற்றது. இது குறித்து வெற்றி பெற்ற மாணவர்கள் கூறுகையில், வாழ்க்கையில் விடாமுயற்சி அவசியம். விடாமுயற்சி மற்றும் லட்சியம் இருந்தால் மட்டுமே நாம் எதிர்பார்த்த குறிக்கோளை அடைய முடியும். அந்த குறிக்கோளை அடைந்தால் மட்டுமே வாழ்க்கையில் சாதிக்கலாம் என தெரிவித்தனர். கடந்த 10 ஆண்டுகளாக அன்னை எஜுகேஷனல் அகாடமி பயிற்சியில் இதுவரை 700 போட்டியாளர்கள் வெற்றி பெற்று அரசு பணியில் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் இதுவரை நடைபெற்ற அனைத்து அரசு பணி தேர்வுகளிலும் அன்னை எஜுகேஷனல் அகாடமி போட்டியாளர்கள் வெற்றி பெற்றுள்ளனர். மேலும் யூடிசி மற்றும் எல்டிசி, பிசி, விஏஓ, டிஎன்பிஎஸ்சி போன்ற தேர்வுகளுக்கான புதிய சிறப்பு வகுப்புகள் 26/2/2026 முதல் ஆரம்பித்து நடைபெற உள்ளது என்பது சிறப்பம்சமாகும். காமாட்சி அம்மாள் அறக்கட்டளை நிறுவனம் சமூக சேவகருமான ரவிக்குமார் பிறந்தநாள் விழா வில்லியனூர் மூலக்கடை செல்வ விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு அர்ச்சனை செய்து அன்னதானம் வழங்கப்பட்டது. காமாட்சி அம்மாள் அறக்கட்டளை நிறுவனரும் சமூக சேவகருமான ரவிக்குமார் பிறந்த நாளை முன்னிட்டு வில்லியனூர் மூலக்கடை செல்வ விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு அர்ச்சனை செய்யப்பட்டது. விழாவினை வில்லியனூர் விஐசி குரூப்ஸ் தம்பிகள் ஏற்பாடு செய்திருந்தனர். பிறந்த நாள் விழாவினை சிறப்பாக கொண்டாடும் வகையில் சமூக சேவகர் ரவிக்குமார் அவர்களின் பெயரில் ஆலயத்தில் அர்ச்சனை செய்யப்பட்டு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து பிறந்தநாள் விழா பரிசாக ரவிக்குமார் அவர்களுக்கு வெற்றிவேல் வழங்கப்பட்டது. விழா ஏற்பாடுகளை ஐயனார் சந்துரு, விஜயக்கர், அரும்பார்த்தபுரம் அன்பு, பாஸ்கர், ரஜினி முருகன், மூர்த்தி நகர் ரமேஷ், சாமிநாத பிள்ளை, ரவி, வாசன், கணபதி, இன்பமணி, மௌலி, ஜெகன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து சமூக சேவகர் ரவிக்குமார் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்ட 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் லட்டு வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இதில் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஆண்டி பைக் டெக்னீஷியன் அசோசியேஷன் சார்பில் 3ஆம் ஆண்டு விழா கீர்த்தி மஹாலில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு காவல் ஆய்வாளர்கள் பாபுஜி மற்றும் ஆறுமுகம் நிகழ்ச்சியை குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர். நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி மற்றும் அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்ற தட்சிணாமூர்த்தி தலைமையேற்றனர். மேலும் நிகழ்ச்சியில் ஜேகே, டிவிஎஸ் ராதாகிருஷ்ணன், ஆகாஷ் ஆட்டோமொபைல்ஸ் பிரைவேட் லிமிடெட் ராஜவேலு, ராஜாமணி, ஹீரோராம் பிரசாத் ஆகியோர் தலைமை உரை வழங்கினர். நிகழ்ச்சியில் பாண்டி பைக்கர் டெக்னீஷியன் அசோசியேஷன் கௌரவ தலைவர் லெனின் வரவேற்புரை வழங்கினார். மாநில ஒருங்கிணைப்பாளர் கணபதி வாழ்த்துரை வழங்கினார். மேலும் நிகழ்ச்சிகள் சிறப்பு அழைப்பாளர்களாக திருச்சியிலிருந்து செல்வம், ராமநாதபுரத்திலிருந்து குமாரவேல், திருவாரூரிலிருந்து ஜமால் முகமது, வெல்வோம் ஃபவுண்டேஷன் நிர்வாக இயக்குனர் வடிவேலன், தஞ்சை மாநில பைக்கர் அசோசியேஷன் அறிவழகன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதனைத் தொடர்ந்து
நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உறுப்பினர்களுக்கு நினைவு பரிசு மற்றும் சான்றிதழ்கள், அடையாள அட்டை வழங்கப்பட்டன. மேலும் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக சென்னையிலிருந்து மனோகர், சிதம்பரத்திலிருந்து கோபு, விழுப்புரத்திலிருந்து சக்திவேல், நாமக்கல்லிலிருந்து சண்முக சுந்தரம், செஞ்சியிலிருந்து ரமேஷ், மன்னார்குடி மணிமாறன், சென்னை ஏழுமலை, நாமக்கல்லிலிருந்து ராஜா, திருத்தணிக்கோட்டி, சென்னை விஸ்வநாதன், குடியாத்தம் ரமேஷ், வள்ளியூரில் இருந்து சிதம்பரம் ஆகிய பைக்கர் மாநில நிர்வாகிகள் தமிழகத்திலிருந்து ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். விழா நிறைவாக அனைவருக்கும் சிறப்பு விருந்து அளிக்கப்பட்டு தேசிய கீதம் பாடப்பட்டு இனிதே நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. இலவச HPV தடுப்பூசி திட்டத்தின் கீழ் புதுச்சேரியின் 4 பிராந்தியங்களில் 14,000 பள்ளி மாணவிகளுக்கு மார்ச் 8 முதல் தடுப்பூசி போடப்படும் என புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குனர் செவ்வேல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியாவில் பெண்களுக்கு ஏற்படும் புற்றுநோயில் கர்ப்பவாய் புற்றுநோய் 2வது இடத்தில் உள்ளது. 99.7% கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் மனித பாப்பிலோமா வைரஸான HPV வைரஸ் ஏற்படுத்துகிறது. இந்த புற்றுநோயை HPV தடுப்பூசி மூலம் முழுமையாக தடுக்கலாம். இந்த இலவச தடுப்பூசி திட்டத்தை பிரதமர் மோடி வருகிற பிப்ரவரி 28 ராஜஸ்தான் மாநிலம் அஜ்மீரில் துவக்கி வைக்க உள்ளார். இத்திட்டத்தின் கீழ் 14 முதல் 15 வயதிற்கு உட்பட்ட சிறுமிகளுக்கு இலவசமாக HPV தடுப்பூசி செலுத்தப்படும். இந்த தடுப்பூசி ரூபாய் 4,000 விலையுள்ளது. தனியாரிடம் கிடைப்பது மிக குறைவு, அதாவது 1% தான் கிடைக்கும். மத்திய அரசு இந்த தடுப்பூசியை தகுதியுள்ள அனைவருக்கும் இலவசமாக தர உள்ளது. புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாமில் அரசு தனியார் பள்ளிகளில் படிக்கும் 14,000 சிறுமிகளுக்கு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மூலம் இந்த தடுப்பூசி போடப்படும். வரும் மார்ச் 8 முதல் 3 மாதத்திற்கு தினந்தோறும் வேலை நாட்களில் காலை 9 முதல் மதியம் 1 மணி வரை மாணவிகளுக்கு தடுப்பூசி செலுத்தப்படும். அதன் பிறகு தடுப்பூசி திட்டங்களில் வியாழக்கிழமைகளில் வாரம் 1 நாள் போடப்படும். பெற்றோரின் முழு ஒப்புதல் பெற்ற பிறகே சிறுமிகளுக்கு தடுப்பூசி போடப்படும். இதில் பக்க விளைவு இல்லை, பாதுகாப்பானது. புதுச்சேரியில் தற்போது வைரஸ் காய்ச்சல் தான் உள்ளது, பறவை காய்ச்சல் அறிகுறி இல்லை என்றார். சட்டமன்ற உறுப்பினர் சாய் ஜே சரவணகுமார் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு சேந்தநத்தம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது. முன்னாள் குமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான AK சாய் ஜே சரவணகுமார் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்கள் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி கொண்டாடினர். அதன் ஒரு பகுதியாக சேந்தநத்தம் கிராமத்தில் சட்டமன்ற உறுப்பினர் சாய் ஜே சரவணகுமார் பிறந்த நாளை கொண்டாடுவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டு சேந்தநத்தம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. பின்னர் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேகம், தீபாராதனை காண்பிக்கப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் சாய் ஜே சரவணகுமார் பெயரில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவரது பிறந்தநாளை கொண்டாடும் வகையில் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் ஜே தியாகராஜனுக்கு பொன்னாடை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு தொகுதி ஒருங்கிணைப்பாளர் தியாகராஜன் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாகிகள் தலைவர் ராமலிங்கம், நிர்வாகிகள் முருகையன், ஆறுமுகம், தேவநாதன், சரவணன், அண்ணாமலை ஆகியோர் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். இதேபோல் ராமநாதபுரம் பேட் பகுதியில் உள்ள மாரியம்மன் கோவில் தேவஸ்தானத்தில் பாஜக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் ஜே தியாகராஜன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளாக இலவச புடவை, கைலி, வேட்டி, துண்டு வழங்கி தொடங்கி வைத்தார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகிகள் கிளை தலைவர் வள்ளல், பாலமுருகன், மதி, கிருஷ்ணமூர்த்தி, அள்ளிமுத்து, ஏழுமலை, காசிநாதன் திரளானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். காலப்பட்டு தொகுதிக்குட்பட்ட பெரிய காலப்பட்டு பகுதியில் சுமார் 6.50 கோடி மதிப்பீட்டில் பல்வேறு வகையான பொதுமக்களுக்கு அடிப்படை வசதிகள் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். காலப்பட்டு தொகுதியில் கடந்த 5 ஆண்டுகளாக தொடர்ந்து பொதுமக்களின் அனைத்து வசதிகளையும் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் ஏற்படுத்தி தந்துள்ளார். அதன் தொடர்ச்சியாக இறுதிக்கட்ட பணிகளாக தொகுதிக்குட்பட்ட பெரிய காலப்பட்டு கிழக்கு கடற்கரை சாலையில் முருகர் கோவில் குளத்தினை மேம்படுத்துவதற்காக சுமார் 4,14,00,000 மதிப்பீட்டில் பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். அதேபோல் பெரிய காலப்பட்டு அம்மன் நகர் பகுதியில் சாலை வசதி, வள்ளலார் நகர் பகுதி, பிரதான சாலை வசதி, கிருஷ்ணசாய் நகர் பகுதியில் சாலை, மூகாம்பிகை நகர் பகுதி, ஆரோக்கிய கார்டன் பகுதி, டாக்டர்ஸ் நகர் மற்றும் அன்னை கார்டன் பகுதி, அம்மன் நகர் மற்றும் ஆஞ்சநேயர் கோவில் குளம் அருகே சாலை அமைக்கும் பணி, பெரிய காலப்பட்டு பாரதிதாசன் வீதி, அங்காளம்மன் கோவில் தெரு ஆகிய பல்வேறு இடங்களில் சுமார் 6.30 கோடி மதிப்பீட்டில் சாலைகள் அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள், பாஜக கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், PMLK அறக்கட்டளை நிர்வாகிகள்,
ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் அண்ணா அறிவாலயத்தில் மாவட்ட பொறுப்பாளர் அண்ணன் டாக்டர் ஆர். லட்சுமணன் அவர்கள் ஆசியோடு 2026 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வானூர் சட்டமன்ற தொகுதிக்கு திரு சி. சேகர் அவர்கள் போட்டியிடுவதற்கான விருப்ப மனுவை கழகத்தின் செய்தி தொடர்பு தலைவர் திரு டி.கே.எஸ். இளங்கோவன் அவர்கள் முன்னிலையில் தாக்கல் செய்தார். உடன் மாநில பொதுக்குழு உறுப்பினர் அண்ணன் தொல்லுமூர் டி.ஆர். இளங்கோவன், வானூர் ஒன்றிய கவுன்சிலர் திருமதி மின்னல் சேகர், கிளை செயலாளர் டி.ஆர். சிட்டிபாபு மற்றும் என். குமார், எம். கோபால், கிளைக்கழக தொல்லுமூர் ஊராட்சி கிளைக்கழக பிரதிநிதிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுவை பரவும் வைரஸ் காய்ச்சல், சுயமாக மருந்து எடுக்காமல் டாக்டரை சந்திக்க சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். புதுவையில் இரவில் குளிர், பகலில் வெயில் என மாறுபட்ட பருவநிலை நிலவுகிறது. இதனால் வைரஸ் காய்ச்சல், சளி, இருமல், தொண்டை தொற்று வேகமாக பரவி வருகிறது. வைரஸ் காய்ச்சலால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பாதிக்கப்பட்டு அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக வருகின்றனர். இதனால் அரசு மருத்துவமனைகள் மற்றும் தனியார் மருத்துவமனைகளிலும் நாள்தோறும் மக்கள் சிகிச்சைக்காக காத்திருக்கின்றனர். இந்த காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்கள் குணமடைய 4 முதல் 10 நாட்கள் வரை ஆகிறது. காய்ச்சல் குறையாதவர்களுக்கு இரத்த பரிசோதனையும் நடத்தப்படுகிறது. தட்ப வெப்பநிலை மாற்றத்தால் வைரஸ் காய்ச்சல் பரவுகிறது. நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. குறைவாக உள்ளவர்களுக்கு காய்ச்சல் வந்தால் அதிக நாட்கள் இருக்கும். நீரிழிவு, உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்கள், குழந்தைகளுக்கு காய்ச்சல் வந்தால் குணமடைய 10 நாட்கள் ஆகும். காய்ச்சல் வந்தால் தனிமைப்படுத்திக் கொண்டு ஊட்டச்சத்து மிக்க உணவுகளை உட்கொள்ள வேண்டும். சுட வைத்து ஆற வைத்த தண்ணீர் பருக வேண்டும். காய்ச்சல் வந்தவர்கள் சுயமாக மருந்து எடுத்துக்கொள்வது ஆபத்தானது. இதனால் 2 நாட்களில் காய்ச்சல் குறைந்தது போல் தெரியும். அதன் பிறகு அடங்கி இருந்த வைரஸ் கிருமி வீரியத்தோடு வரும். எனவே காய்ச்சல் உள்ளவர்கள் அரசு மருத்துவமனையில் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சென்று மருத்துவர் அறிவுரைப்படி மருந்துகளை உட்கொள்ள வேண்டும் என சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. புதுச்சேரி தட்டாஞ்சாவடியில் உள்ள கட்டுமான தொழிலாளர் நலவாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு இன்று காலை முதல் ஏஐடியூசி சங்கத்தினர் பிரம்மாண்ட தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று காலை 9:30 மணியளவில் கொக்கு பார்க்கு பகுதியிலிருந்து நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் பங்கேற்ற எழுச்சிமிகு பேரணி தொடங்கியது. முழக்கங்களை எழுப்பியபடி வந்த தொழிலாளர்கள் தட்டாஞ்சாவடி அலுவலகத்தை வந்தடைந்தனர். மத்திய மற்றும் மாநில அரசுகள் கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்தை முடக்கக்கூடாது என்றும், நிறுத்தப்பட்ட தீபாவளி உதவித்தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என்பதும் இவர்களின் பிரதான கோரிக்கையாக உள்ளது. இந்த போராட்டத்திற்கு சங்க தலைவர் திரு என். விஸ்வநாதன் தலைமை தாங்கி நடத்தி வருகிறார். தற்போது நலவாரிய அலுவலகத்தின் முன் தொழிலாளர்கள் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டுள்ளனர். பெண்களுக்கு 50 வயதிலும் ஆண்களுக்கு 55 வயதிலும் மாதம் 6000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டு வருகின்றனர். பாரத பிரதமர் மோடி வருகின்ற 1ஆம் தேதி புதுச்சேரிக்கு வருவதையொட்டி பிரதமர் நிகழ்ச்சி நடைபெற இருக்கும் மைதானத்தில் பாதுகாப்பு ஏற்பாடு குறித்து டிஜிஜி மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மேலும் மேடை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதால் தற்போது மைதானத்தை சுற்றி போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழகம், கேரளா, அசாம், மேற்கு வங்கம் மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட 5 மாநிலங்களுக்கான சட்டசபை தேர்தல் விரைவில் நடைபெற உள்ளது. தேர்தல் நடைபெறும் மாநிலங்களுக்கு பிரதமர் மோடி அரசு முறைப்பயணமாக செல்கிறார். அதன்படி புதுச்சேரிக்கு வரும் 1ஆம் தேதி பிரதமர் மோடி வருகிறார். அன்றைய தினம் லாஸ்பேட்டை ஹெலிபேட் மைதானத்தில் நடைபெறும் அரசு விழாவில் பங்கேற்று பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை அறிவித்து நலத்திட்டங்கள் வழங்கி பேசுகிறார். இதனிடையே பிரதமர் மோடி நிகழ்ச்சி நடைபெறும் மைதானத்தை புதுச்சேரி டிஐஜி சத்யசுந்தரம் நேரில் பார்வையிட்டார். அதனையடுத்து கூட்டம் நடைபெறும் இடத்திலேயே முதுநிலை கண்காணிப்பாளர் கலைவாணன் மற்றும் அனைத்து சரக கண்காணிப்பாளர்கள் ஆகியோருடன் ஆலோசனையில் ஈடுபட்டார். அப்போது பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் காவலர்கள் எண்ணிக்கைகளை எந்தெந்த இடத்தில் அதிகப்படுத்த வேண்டும், அனுமதி பாதைகளில் சோதனை செய்வது குறித்தும், மேலும் பிரதமர் வந்து செல்லும் வரை மைதானத்தை சுற்றி அமைக்கப்பட உள்ள பாதுகாப்புகள் உள்ளிட்ட பல்வேறு பாதுகாப்பு சம்பந்தமான விஷயங்கள் குறித்து ஆலோசனை செய்யப்பட்டது. மேலும் 2,31,000 சதுர அடி கொண்ட சுமார் 7 ஏக்கர் பரப்பளவு கொண்ட லாஸ்பேட்டை மைதானத்தில் 50,000 இருக்கைகளுடன் பிரம்மாண்ட மேடை அமைக்கும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பார்க்கிங் வசதிகளுக்காக 12 இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. மேலும் விழா மேடை அமைக்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளதால் மேடை பகுதிகளில் தற்போது இருந்தே போலீசார் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலுக்கான ஏற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் அனைத்து கட்சி பிரதிநிதிகள் அதிகாரிகளிடம் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் குழுவினர் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றனர்.
புதுச்சேரி மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதால் தேர்தல் நடத்துவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் புதுச்சேரியில் உள்ள தனியார் விடுதியில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தலைமையிலான 7 பேர் கொண்ட குழுவினர் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த கூட்டத்தில் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள், தலைமை செயலாளர், காவல்துறை இயக்குனர் ஜெனரல் மற்றும் புதுச்சேரி தேர்தல் துறை அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். தேர்தல் ஆலோசனை கூட்டத்தில் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார், தேர்தல் ஆணையர் SS சந்து, விவேக் ஜோஷி, துணை தேர்தல் ஆணையர்கள் மணிஷ் கார்க், பவன்குமார் சர்மா, சஞ்சய் குமார் மற்றும் தேர்தல் ஆணையத்தின் இயக்குனர் ஜெனரல் ஆஷிஷ் கோயல் ஆகியோர் குழுவில் இடம்பெற்றுள்ளனர். இந்த கூட்டத்தில் ஒவ்வொரு கட்சியாக கட்சி நிர்வாகிகளை அழைத்து ஆலோசனை கேட்கப்பட்டு வருகிறது. புதுச்சேரியில் வெளியிடப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியலின்படி 9,44,211 வாக்காளர்கள் உள்ளனர். இதில் பெண் வாக்காளர்கள் 5,477, ஆண் வாக்காளர்கள் 4,43,595, மூன்றாம் பாலினத்தவர் 139 பேர் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் மகிழன் செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி.